ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாம் ஒரு 10லிருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான டெலிஷியஸான தக்காளி ஜூஸ் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய தக்காளிகள் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அது இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம கழுவி இப்போ பாயில் பண்ணிக்கலாம். இந்த கழுவுன தக்காளியில் இப்போ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இந்த தண்ணியை வச்சது வந்து நம்ம இப்போ கொதிக்க வைப்போம். அது நல்லா கொதித்து ஒரு கொஞ்சமாக வெந்துடும். அது வரைக்கும் அது வரட்டும். அப்போ தான் நமக்கு ஜூஸ் வந்து நல்லா ஒரு திக்காக கிடைக்கும். நம்ம பச்சை தக்காளியை போட்டோம் அப்படின்னா அது வந்து தனித்தனியாக தண்ணி தனியாக அந்த தக்காளியினுடைய அந்த ஃப்ளெஷ் தனியாக நமக்கு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி போட்டோன்னா ரொம்ப நல்லா டெலிஷியஸாக வரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இப்போ நல்லா கொதிக்குது, ஸ்டீம் வருது. இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சிருவோம். நம்ம மிக்சியில் போடுற அளவுக்கு இது நல்லா ஆறிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவு ஆறிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நான் கொஞ்சம் முதலே வடிச்சிட்டேன். இன்னும் கூட நல்லா வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இந்த தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம மிக்சி ஜார் போட்டு அதை அரைக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா சுகர் எடுத்து சர்க்கரை நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இப்போ 2 டம்ளர் போட போகிறேன் ஜூஸ். அதனால் ஜூஸ் ஆனதுனால கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்தி போட்டுருவோம். நம்ம சின்ன ஸ்பூன் தான் இது என்னோடது. அதனால் நான் இப்போ 4 ஸ்பூன் நான் போட்டுட்டேன். இனி வந்து இப்போ இதை அரைச்சி நான் வந்து இந்த ஸ்ட்ரெயினர் இந்த வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டிட போகிறோம். ஏன் நம்ம இதை மிக்சியில் போடும்போதே சர்க்கரை போடலை அப்படின்னா அந்த சர்க்கரை அதை புளியும் போது கொஞ்சமாக வரக்கூடிய அந்த ரெசிடியூஸில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் போடலை. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டாச்சு. இதை வந்து நம்ம இனி வடிகட்டிக்கலாம். நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி வடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை விட்டு மிக்சியை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அந்த சர்க்கரை கரைகிற மாதிரி ஒரு ஆற்றிடுவோம். நல்லா திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம வேக வைக்கிறனால அந்த தோலில் இருக்கக்கூடிய லைக்கோபின் அதுவும் வந்து நல்லா தக்காளிக்குள்ளே இறங்கிடும். அப்போ நமக்கு ஜூஸில் வந்து நல்ல லைக்கோபின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம ஆற்றிட்டோம். இனி வந்து சர்க்கரை கரைஞ்சிருச்சு. நம்ம ஜூஸ் கப்பில் ஊற்றி நம்ம இதை குடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டெலிஷியஸாக இருக்கும். நம்ம பாயில் பண்ணுறனால நம்மளுக்கு லைக்கோபின் கண்டென்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் அதில் நமக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you.